நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன். எங்களுக்கு வந்து லொஹர் தொழுகிறதுக்கு வந்து சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் சுபு தொழுகிறதுக்கெலாம் சான்சஸ் கிடைக்கிது. நாங்கள் இந்த லொஹர் தொழுக முடியல. அதை நாங்கள் கலாவா தொழுகலாமா? ஸ்கூலில் படிக்கிற காரணத்தினால லொஹர் தொழுகிறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிறது. ஸ்கூல் நேரமாக இருக்கும்ல, அதனால் வந்து நேரம் கடந்து நாங்கள் தொழுகலாமான்னு கேட்குறாரு. ஆனால் அந்த நேரம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறார்ல, அது காரணம் என்னன்னு கேட்டால் லொஹருடைய நேரம் என்னன்னு அவருக்கு தெரியலை. ஒவ்வொரு தொலைக்கு நேரம் இருக்குதுல்ல, அந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் சான்ஸு கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. லொஹருடைய தொழுகை என்ன, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வந்து ரெண்டு நேரம், ஒன்று ஆரம்ப நேரம், ஒன்று முடிவு நேரம். அந்த ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் உள்ள அத்தனை நேரமும் எந்த நேரம் தான்? லொஹருடைய நேரம் தான். அசருக்குன்னு ஒரு நேரம் இருக்குன்னா இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடியும்னு கணக்கு இருக்கிறது. அந்த அவ்வளவு நேரம் என்ன நேரம் தான்? அசருடைய நேரம் தான். இப்போ நீங்கள் அந்த தொழுகை நேர சட்டத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களேன். லொஹருடைய நேரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா லொஹர் தொழுகை, பகல் தொழுகை தொழுகிறோம்ல, அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் சூரியன் வந்து உச்சியிலிருந்து சாயும் பொழுது லொஹர் நேரம் ஆரம்பிக்கும். உச்சியிலிருந்து சாகிறதுண்டா என்ன? இப்போ சூரியன் வந்து கிழக்க உதிக்கிறது. சூரியன் எங்கே உதிக்கிறது? கிழக்கு திசையில் உதிக்கிறது. கிழக்க உதித்து மேற்க வந்து மறைஞ்சிரும். ஒவ்வொரு நாளும் கிழக்கு பக்கம் சூரியன், எங்கிட்டு கிழக்கு, இந்த பக்கம் சூரியன் உதிக்கிறது, இந்த பக்கம் மறைஞ்சிருது. ஒவ்வொரு நாளுமே கிழக்கு பக்கத்தில் சூரியன் உதிக்கிறது, மேற்கு பக்கத்தில் மறைந்து விடும். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த கிழக்கு அந்த சூரியன் உதிக்கும் பொழுது இந்த பொருள் இப்படி இருந்துச்சின்னு சொன்னால் இதனுடைய நிழல் இப்படி அடிக்கும். அங்கிட்டு சூரியன் இருந்துச்சின்னு சொன்னால் இதனுடைய நிழல் இருக்குல்ல, இந்த நிழல் வந்து இந்த பக்கம் இருக்கும். சூரியன் அது நீளமாக வேறு இருக்கும், பெரிய நிழலாக இருக்கும். சூரியன் உச்சிக்கு வர 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 நிழல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த நிழல் இருக்குது பார்த்துங்களேன், இதனுடைய நிழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் வர வர என்ன செய்யும், அப்படியே குறைஞ்சிட்டு வந்து உச்சிக்கு வரும்போது நிழல் இருக்காது. நிழல் இல்லாமல் இருந்து உச்சியிலேருந்து இப்படி சாய ஆரம்பிச்சுன்னு வைங்க, நிழல் அங்கிட்டு மாதிரி விழுந்துடும். இந்த பக்கம் இருந்த இந்த பொருளுக்கு இந்த பக்கம் இருந்த நிழல் வந்து அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். எப்போ அந்த பக்கம் போவேன்? உச்சியிலேருந்து மேற்கு பக்கம் சாஞ்சிருச்சுன்னு சொன்னான். உதிக்கிலேருந்து உச்சிட்டு வரக்கூடிய சூரியன் உச்சிக்கு வந்து உச்சியிலேருந்து ஒரு டிகிரி அப்படி மேற்க போச்சுன்னு சொன்னால் இங்கே நிழல் என்னவாகிறேன், கிழக்கு நோக்கி அடிச்சிடும். சூரியன் மேற்கு இருந்தால் நிழல் கிழக்கே இருக்கும், சூரியன் கிழக்க இருந்தால் நிழல் வந்து மேற்க இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இந்த நிழல் வருதுல, இந்த உச்சிக்கு வந்து எப்போ நிழல் வந்து மாற்றி உழுவ ஆரம்பிக்குதோ அதான் லொஹருடைய நேரம் ஆரம்பம். லொஹர் உச்சிக்கு வந்து நிழல் இங்கிட்டு விழுந்த நிழல் அங்கிட்டு போகுதுல்ல, அங்கிட்டு ஆரம்பித்து நூல் அளவுக்கு ஒரு முடி அளவுக்கு வந்தால் கூட போதும். என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? லொஹருடைய நேரம் வந்து விட்டுன்னு அர்த்தம். இது சுமாராக நம்ம மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் பெரும்பாலான காலங்களில் ஒரு 12க்கெலாம் வந்துடும். 12க்கெலாம் என்ன வந்துடும், அந்த உச்சிக்கு வந்துடும். சில குளிர்காலம் மழை காலத்தை பொறுத்து சின்ன வித்தியாசங்கள் வரும், சில மாவட்டங்களில் வித்தியாசங்கள் வரும்னு வைங்களேன். ஆனால் அந்த ஒரு 12, 11:45 பண்டைய காலத்து ஏதோ ஒரு கணக்கில் வரும். அதுக்கு தொழுகை டைம் புக்கெலாம் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு 12 மணிக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், 12 மணிக்கு லொஹர் ஆரம்பிச்சிருது. 12க்கும் தொழுவலாம். எது வரைக்கும் தொழுவலாம் லொஹரு என்று கேட்டால் ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளின் அளவுக்கு வரணும். இது வந்து ஒரு ஜான், இந்த ஒரு ஜான் ஒரு குச்சி இப்படி நட்டு வைக்கிறோம். இந்த ஒரு ஜான் குச்சிக்கு வந்து நிழல் ஒரு ஜான் வருதுன்னு வைங்க, அது வரைக்கும் லொஹர் நேரம். இந்த ஒரு ஜான் பொருளுக்கு வந்து நிழல் எவ்வளவு இப்படி அளந்துக்கிறங்க, ஒரு கோடை போட்டுக்கிறங்க, இப்படி நட்டி வைங்க. இந்த கோடு வரைக்கும் நிழல் வருதான்னு பாருங்கள். ஒரு ஜான் பொருள் இப்படி படுக்க போட்டு ஒரு கோடை போட்டுக்கிட்டு அந்த எண்டில் நட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த நிழல் வந்து எங்கே வரணும், நீண்டுக்கிட்டே வரும். சூரியன் சாய 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 என்ன செய்யும், நிழல் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு பொருளுடைய நிழல், ஒரு முளை பொருள் வச்சிங்கன்னா நிழலும் ஒரு முளம். ஒரு மனுஷன் 5 அடி பொருளை நீட்டி வச்சிங்கன்னா நிழலும் 5 அடி. அப்போ வந்து ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளின் அளவுக்கு, பொருள்னா உள்ளே ஊண்டி வச்சதை கணக்கு எடுத்துக்க கூடாது, கீழே போயிடும். நீங்கள் வாட்டு ஒரு முளத்தை எடுத்து குத்தி அரை முளத்தை உள்ளே தள்ளிட்டு இந்த அரை முளத்தை கணக்கு பண்ணணும். எதை கணக்கு பண்ணணும்? பூமிக்கு மேலே எவ்வளோ இருக்கிறதோ அதைத்தான் கணக்கு பண்ணணுமே தவிர நீங்கள் ஒரு முளை குச்சியை வச்சு ஊண்டி வச்சுக்கிட்டு நிழலை ஒரு முளத்தை அளக்கக்கூடாது. ஊண்டுனது போக எவ்வளோ மேலே நிற்கிதோ அதை கரெக்டாக அளந்து அந்த அளவுக்கு நிழல் வருதான்னு என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அது வர்ற வரைக்கும் என்னவாயிரும், லொஹர் நேரம் நீடிக்கிறது.
சொல்வதாக இருந்தால் ஒரு 12 மணிக்கு உச்சி சாயுதுன்னு வச்சுக்கிறோங்க. 12ல் இருந்து 3, 3:15, 3:45 வரைக்கும் அது வரும். எவ்வளோ நேரம் கிடைக்கும்? லொஹருடைய நேரம் என்பது உத்தேசமாக எடுத்துக்கொண்டால் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும், டயத்தை அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. உங்கள் ஊருக்குன்னு கேட்டால் தனியாக சொல்லிடலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து தரலாம் வேணும்னா. ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு நாளுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு பிரிண்ட் அவுட் கேட்டால் தலைமைக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் அனுப்பிடுவாங்க, ஃப்ரீயாக அனுப்பிடுவாங்க கடிதம் போட்டிங்கன்னா. ஆனால் இது புரிஞ்சு கொள்வதற்கு உத்தேசமாக சொல்வதாக இருந்தால் 12 மணிக்கு லொஹர் ஆரம்பிக்குதா, 12க்கு தொழுவலாம், 12:15க்கு தொழுவலாம், 12:30க்கு தொழுவலாம், 12:45க்கு தொழுவலாம், 1 மணிக்கு தொழுவலாம், 1:15க்கு தொழுவலாம், 1:30க்கு தொழுவலாம், 2க்கு தொழுவலாம், 3க்கு தொழுவலாம், 3:15 வரைக்கும் வந்துச்சுன்னா இவ்வளவு நேரம் இருக்குது. எதுக்கு? லொஹருடைய நேரம். நம்ம லொஹருண்டா 1:15 நம்மளா ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிட்டதுனால தான் அந்த 1:15 கிடைக்கலையே, 1 கிடைக்கலையேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய நேரம் இருக்கும் பொழுது இவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நமக்கு கிடைக்காதா? பள்ளிக்கூடத்தில் நம்ம இருந்தால் கூட 12 மணிக்கு நீங்கள் 1:30 மணிக்கு அவன் வாங்க சொன்னாலும் கவனிக்காதீங்க, 12க்கு வக்து கண்டிப்பாக வந்துடுது. 12லேருந்து ஒரு 3:30க்குள்ள ஒரு சின்ன இடைவெளி விட மாட்டானா, சாப்பாட்டுக்கு பிரேக் விட மாட்டானா, ஒரு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு கூட என்ன செய்யலாம், வந்து தொழுதுட்டு ஓடி போயிடலாம் தானே. அதனால இந்த 3:30 மணி நேரம் நமக்கு ஏறக்குறைய அதில் கிடைக்கிறது. அதனால வந்து லொஹருக்கு நேரம் கிடைக்கலன்னு அவர் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அது வந்து லொஹர்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் டைம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. லொஹர்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, அந்த டைம் மிஸ் ஆகிட்டா இப்படி தொழுவுறது அப்படின்னு நினைத்து கேட்குறாங்களே தவிர உண்மையில் இவ்வளவு நேரம் இருக்கிறது. சரியா? புரியுதா தம்பி? 12லேருந்து 3:30க்குள்ளே கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், இதெல்லாம் கிடைச்சிது. அப்போ தெரிஞ்ச காரணம் என்னன்னு கேட்டால் லொஹருடைய நேரம் தெரியலை.